இருக்கிறேன். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அந்த வார்த்தையிலிருந்து நாம் யோபுவின் வாழ்க்கையை தியானித்தோம். ஆமென். பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் இரக்கமும் ஆமாம் மிகுந்த கிருபையும் உள்ளவர்னு பார்த்தோம். அல்லேலூயா. யோபுடைய பொறுமை எதிலெல்லாம் விளங்கிற்று அப்படின்னு நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். யோபுவின் பொறுமை, அவன் தேவனிடத்தில் பொறுமை உள்ளவனாக இருந்தார். ஆமென். தன் வாயினாலே ஆண்டவருக்கு என்ன செய்யலைங்க, விரோதமாக அல்லது ஆண்டவர் குற்றம் சாற்ற முடியாமல் ஒரு வார்த்தையும் என்ன செய்யலைங்க, பேசலை. வார்த்தைகளை தேவனுக்கு முன்பதாக அல்லது தேவனை குறித்து பொறுமையாக இருக்கிறவனாக இருந்தார். ரெண்டாவது, தன் மனைவியினிடத்தில் பொறுமையாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, தன் முதல்களினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று நாம் வாசித்தோம். மனைவியினிடத்தில் பொறுமை. மூன்றாவதாக, நண்பர்களிடத்தில் எப்படி இருந்தானுங்க, பொறுமை உள்ளவனாக இருந்தார். ஆமென். ஆமாம், தன் நண்பர்கள் தன் மேலே எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அவன் பொறுமையாய் நிதானமாய் பேசினான். பிரதியுத்தரம் சொன்னாலும் கூட அவன் நிதானமாய் பிரதியுத்தரம் சொன்னான் என்று தேவனே அவனுக்கு சாட்சி பகருகிறார். ஆமென். ஆமாம், யோபு பேசினது போல நீயும் உன் சிநேகிதர்களும் நிதானமாய் பேசவில்லை, அதனால் கோபம் உங்கள் மேல் மூழுகிறது என்று ஆமென் எலிப்பாசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நாமும் சக மனிதர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் நிதானமாக பேசணும், பிரதியுத்தரம் சொல்லணும். அதே சமயத்தில் எப்படி சொல்லணுங்க, நிதானமாய் பொறுமையாய் அல்லது நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான்காவதாக, தன்னுடைய பார்வையில் கேவலமானவர்கள் கூட தன்னை கேவலப்படுத்தும் பொழுது அல்லது தன்னை தடிக்கு விழ நாம் முயற்சி செய்யும் பொழுது அவர்களிடத்திலும் பொறுமை உள்ளவனாக இருந்தார். தேவனை மாத்திரமே நோக்கி கூப்பிட்டானே ஒழிய அவர்களிடத்தில் அவன் எந்த எதிர்ப்பையும் என்ன செய்யலைங்க, தெரிவிக்கவில்லை. சமுதாயத்திலையும் சமுதாய மனிதர்களிடத்திலும் நாம் பொறுமை உள்ளவர்களாக என்ன செய்யணுங்க, இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன் மாஸ்டர், ஆனால் அப்படி இருக்க கூடாது, வர்ற சண்டையும் விட்டுட்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். அப்போ தான் தேவனுடைய செயலின் முடிவை நாம் பார்க்க முடியும். நீங்கள் யுத்தம் பண்ண கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியாது. நீங்கள் சும்மா இருந்தால் தான் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆமென். அதனால் நாம் என்ன செய்வோங்க, யோபுவை போல பொறுமை உள்ளவர்களாக இருப்போம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருடைய செயலின் முடிவு அதிசயம். ஆமென்னு சொல்லுங்கள். நம்மளுடைய செயலின் முடிவு ஆச்சரியம். அதனால் இனி ஒரு மாற்றம் நமக்குள்ளே வரணும். ஆமென்னு சொல்லுங்கள். ஆமாம், நம்ம இதில் எதுலெல்லாம் பொறுமை இழந்தவங்களாக இருக்கிறோமோ அதெல்லாம் பொறுமையை கேட்போம். ஆமென். உங்ககிட்ட பொறுமையாக இருக்க எனக்கு என்ன செய்யுங்க, எப்பொழுதும் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பு வந்துடவே கூடாது. என்ன நடந்தாலும் என் தேவன் நல்லவருங்கிறதுல நான் உறுதியாக இருக்கணும். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். ஆமென். அடுத்து, கணவன் இடத்திலோ மனைவியின் இடத்திலோ பொறுமையாக இருக்க எனக்கு என்ன செய்யுங்க, என் பொறுமையை சோதிக்கிறதுக்குனே வச்சுருக்கிறீங்க. அல்லேலூயா. எதுக்குங்க, என் பொறுமையை சோதிக்கிறதுக்குனே தான் கொடுத்துருக்குறீங்க. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் தான் ஒரு வார்த்தை இருக்குது, நீடிய பொறுமை. அதை எனக்கு தந்துருக்கேன். அல்லேலூயா. யாருக்கிட்ட, கணவன் இடத்துல மனைவியின் இடத்துல எனக்கு என்ன தந்துருங்க, நீடிய பொறுமையை தந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போம். மூன்றாவது, சக நண்பர்கள். ஆமென். ஆமாம், அவர்களிடத்திலும் பிரதியுத்தரம் சொன்னாலும் என்னை ஒரு வேளை குற்றம் சாட்டுகிறவர்கள், என்னை ஒரு வேளை நிந்திக்கிறவர்கள், அவர்களுக்கு பிரதியுத்தரம் சொன்னாலும் எப்படி சொல்லணும், நிதானமாக சொல்ல எனக்கு என்ன செஞ்சுருங்க, கிருபை தந்துருங்க. கடைசியாக, சமுதாயத்தில் ஆமாம் மற்ற ஜனங்களிடத்தில் நான் கேவலமாக பார்க்குறவங்களாக இருந்தால் கூட அவங்களிடத்தில் எனக்கு என்ன தந்துருங்க, பொறுமையை தந்துருங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நிச்சயம் பொறுமையை தருவார். அவன் பொறுமை தான் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்குமா. ஆமாம், பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எடுத்தவங்க வாசிங்க, 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த பொறுமைக்கும் ஆத்மாவுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பை ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்களேன். ஆமாம், ஒரு மனுஷன் பொறுமையாக இருந்தால் தான் ஆத்மாவே என்ன செய்ய முடியுங்க, காத்துக்கொள்ள முடியும். பொறுமை இழந்துட்டோம், ஆத்மா போச்சு. ஆண்டவர்கிட்டையும் பொறுமை இழக்கக்கூடாது. நம்மளை ஆளுகிறவர்களிடத்திலும் பொறுமையை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது, நண்பர்களிடத்திலும் பொறுமை இழந்துடக்கூடாது, சமுதாயத்திலும் பொறுமையை இழந்துடும். பொறுமை இழந்துட்டா ஆத்மாவை இழந்துருவோம். பொறுமை இழந்துட்டா என்ன செஞ்சிருவோங்க, ஆத்மாவை இழந்துடும்.
ரெயின்கார்ட் போங்கே அப்படிங்கிற ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரர் ஒரு ஆலய திறப்பு விழாவுக்கு வந்திருந்தார். அப்போ அவருடைய ஆலயத்தினுடைய திறப்பு விழா மாடியில் நடக்கிறது. கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு இறந்து போன ஒரு ஒரு பாஸ்டருடைய ஒரு சரீரத்தை வச்சு அவருடைய மனைவி அவருடைய உயிர் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் அப்போ பரலோகத்துக்கு போன அந்த பாஸ்டருடைய ஆத்மா திரும்ப என்ன செய்யுதுங்க, அங்கேருந்து அனுப்பப்படுகிறது. எதன் நிமித்தம் அப்படின்னா, என்னுடைய ஊழியக்காரன் ரெயின்கார்ட் போங்கே உடைய கூட்டத்திற்கு உன்னுடைய பாடி வந்திருக்கிறதுனால அவன் நிமித்தம் என்ன செய்யப்படுகிறது, உனக்கு ஆயுசு நாட்கள் கூட்டப்படுகிறதுன்னு சொல்லி அந்த பாஸ்டருடைய ஆத்மா என்ன செய்துக்கலாம், திரும்ப அவருக்குள்ளே வந்துச்சான். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு மாத்திரம் என்னுடைய ஆத்மா நியாயம் தீர்ப்புக்கு போயிருக்குமே, ஆனால் நான் நரகத்துக்கு தான் என்ன செஞ்சுருப்பேன், போயிருப்பேன். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் இரவு என் மனைவியோடு எனக்கு ஒரு பெரிய சண்டை, சமாதானம் இல்லை. அந்த இரவில் என் ஆத்மா என்னை விட்டு என்ன செஞ்சுட்டு பிரிந்து போயிற்று அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த பொறுமை இழந்ததுனால, வீட்டமாட்ட பொறுமை இழந்ததுனால அந்த ஆத்மா எங்கே போகுதுங்க, நரகத்துக்கு போக வேண்டியது ஏதோ ஊழியக்காரன் நிமித்தம் தப்பிச்சிட்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பொறுமை, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்கள். சொல்லலாம். ஆமாம், நம்ம நினைக்கலாம் சாதாரண சண்டை தானே, நம்ம நியாயத்துக்குத்தானே அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் அது நம்முடைய ஆத்மாவே நஷ்டப்படுத்திடும். ஆமென். அதனால் பொறுமை ரொம்ப ரொம்ப என்னதுங்க முக்கியம். நம்முடைய பொறுமையினால நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன செய்ய வேணுங்க, காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நம்ம பேசுகிறதற்கும் பொறுமை உள்ளவர்களாக என்ன செய்யணுங்க இருக்கும். வார்த்தையிலும் பொறுமை என்னதுங்க ரொம்ப ரொம்ப அவசியம். மோசே பொறுமை இழந்து பதறி என்ன செஞ்சானுங்களா, பேசிட்டானோ. அதனால் அவன் காணானையாக என்ன செஞ்சிட்டானுங்க, இழந்து போயிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவர். அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன அவசியங்க, பொறுமை ரொம்ப ரொம்ப. மோசையை குறித்து வேதம் சொல்கிறது, பூமியில் இருக்கிற எல்லாரை விட அவன் தான் சாந்த குணம் உள்ளவன். ஆனால் அவனுக்கு என்ன இல்லைங்க, பொறுமை இல்லை. சாந்த குணம் இருந்துச்சு, பொறுமை இல்லை. பிரைஸெல்லாம். ஆமாம், நமக்கு ஆண்டவர் அந்த சுபாவங்களை தருவாராக. நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னே நிறைய சூழ்நிலைகள் வரும். ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மோசே பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னு எத்தனை லட்சம் மக்களை ஆண்டவர் வச்சுருந்தாரு பாருங்க. ஆமாம். ஆமாம், எல்லாரும் பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னே வச்சுருந்தாங்க. கடைசியில் அவன் தோற்று போயிட்டான். ஆமாம், நமக்கு நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம பொறுமையை சோதிக்கிறவங்களாகவே இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் என்ன செய்யணுங்க, நம்ம பொறுமையை காத்துக்கொண்டு நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென்னு சொல்லுங்கள். ஆமாம். சரி, இந்த நாளில் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், கர்த்தர் என்ன செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு 3 வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் என்ன செய்ய முடியும், அவர் என்ன செய்வேன் என்று இந்த வார்த்தையிலிருந்து தேவ ஜனத்திற்கு வாக்கு பண்ணுகிறார். நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததைப் போல அதை நான் என்ன செய்வேன், ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. சரி, இந்த வாக்குத்தத்தம் பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அது புறஜாதிகளாகிய தேவ ஜனத்திற்கு அடையாளமாக இந்த கூடாரத்தை அல்லது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 16 - 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 15, 16 - 18 வரைக்கும். எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே. உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது. அல்லேலூயா.
அப்போ அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் நான் திரும்ப இழுத்து கட்டுவேன், ஸ்தாபிப்பேன், அதை நான் செவ்வையாக நிறுத்துவேன் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? புறஜாதிகளிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொள்ள போகிறார் என்பதை ஆமென் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறதை அடையாளப்படுத்தும்படிதான் அந்த வார்த்தை அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அந்த தாவீதின் கூடாரம் யார்? புறஜாதிகள். அல்லேலூயா. அந்த விழுந்து போன அல்லது திறப்பாக்கி இருக்கிற அல்லது பழுதாய் கிடக்கிற அந்த கூடாரம் அது புறஜாதிகளை அல்லது புறஜாதிகளாகிய நம்மை குறிக்கிறது. அதை திரும்பவும் செவ்வைப்படுத்த, திரும்பவும் நிலைநிறுத்த, திரும்பவும் ஸ்தாபிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, நிச்சயமாகவே நம்முடைய ஜனத்தை அவர் நிலைநிறுத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அதில் திறப்பானவைகளை எல்லாம் சரியாக்கி விழுந்து போனதையெல்லாம் திரும்ப எடுத்து நிலைநிறுத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். எனவே இந்த பகல் வேளையிலே ஆமென் புறஜாதிகளிலிருந்து ஒரு கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் திறப்பாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் அடைக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். எங்கெல்லாம் நாம் விழுந்து போயிருக்கிறோமோ அங்கெல்லாம் திரும்பவும் எடுத்து நிலைநிறுத்துகிறதற்கு, ஸ்தாபிக்கிறதற்கு அவர் மெய்யாகவே உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறிக்கிற ஆண்டவர் அல்ல. நம்ம இந்த நாணல் முறிஞ்சிட்டு இனி அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகிறோம் அப்படி நினைக்கிற ஆண்டவர் அல்ல. அது இந்த திரி மங்கி எரிகிறது, இனி இதனால் எழும்பி பிரகாசிக்க முடியாது என்றதை அப்படியே விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. திரும்பவும் எழும்பி பிரகாசிக்கும்படியாய், திரும்பவும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் நாம் விழுந்து கிடக்கிறோமோ, எதிலெல்லாம் திறப்பாக்கி சத்துரு உள்ளே நுழைகிறதற்கான வாசலாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் அடைத்து திரும்பவும் செவ்வைப்படுத்தி ஆமென் திரும்பவும் நிலைநிறுத்தி திரும்பவும் ஆண்டவருக்கென்று எழுந்து நிற்கும்படியாக செய்கிற நல்ல ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். நம்முடைய விழுந்து போன ஜெப வாழ்க்கையை திரும்ப அவர் எடுத்துக்கட்ட உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய விழுந்து போன பரிசுத்த வாழ்வை திரும்ப எடுத்துக்கட்ட அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய விழுந்து போன விசுவாச வாழ்க்கையை திரும்ப எடுத்துக்கட்ட அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை அறிந்து திரும்பவும் ஆதி நிலைமைக்கு திரும்பவும் ஆதி நிலைமையில நம்ம நிலைநிறுத்த அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், அவர் மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். ஆமென், ஆமென். இதை செய்வேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார். நம்ம இதை என்ன செய்ய போறாருங்களா? வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூர்வ நாட்கள் இருந்தது போல சொல்லுங்க. பூர்வ நாட்களில் இருந்தது போல அந்த ஆதி அன்புக்கு, அந்த ஆதி விசுவாசத்திற்கு, அந்த ஆதி ஜெப வாழ்க்கைக்கு, அந்த ஆதி பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆமென் திரும்பவும் நம்மை நிலைநிறுத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு மனிதனுடைய ஆமென் காரியங்கள் நாம் இன்றைக்கு ஆமென் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், திறப்பாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உடைந்து போன நிலைமையில் இருக்கலாம், விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம். திரும்பவும் கர்த்தர் ஆதி நிலைமையில நிறுத்த, ஸ்தாபிக்க அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதை அவரே செய்வேன் என்று என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயம் செய்வார். ஏனென்றால் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. அவர் நிறைந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற ஆண்டவர். சொல்லார். அவர் மறுதளித்த பேதுருவை, மனம் கசந்து அழுத பேதுருவை திரும்பவும் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரே, ஆமென், அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக ஆமென் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி அந்த பேதுருவின் மேலே, பாறையாக இருக்கிற அந்த பேதுருவின் மேலே கர்த்தர் என்ன செய்தாருங்க? சபையை கட்டினார். அல்லேலூயா. ஆமென். நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்கிறதற்கு, நம்முடைய வாழ்க்கையும் திரும்ப எடுத்து கட்டுகிறதற்கு, திறப்பானவைகளை அடைக்கிறதற்கு ஆமென் விழுந்து போன இடத்துல அல்லது ஆதி அன்பிற்கு நேராய் அவன் திரும்ப கொண்டு வந்து அந்த ஆதி நிலைமையில நிறுத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவர்.
அவர் சொன்னார், அதை நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாட்களுக்கு பிற்பாடு உங்கள் ஜெப வாழ்வு திரும்ப கட்டப்படும். ஆமென். உங்கள் விசுவாசம் திரும்பவும் ஆதி நிலைமைக்கு கட்டப்படும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நாட்களில் இருந்தது போலவே, பூர்வ நாட்களில் இருந்தது போலவே உங்களை ஸ்தாபிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமாம், பலவீனம் உங்கள் ஜெப வாழ்க்கையை தடுக்க முடியாது. சூழ்நிலைகள் ஆமென் உங்களுடைய ஆரம்ப விசுவாச வாழ்க்கையை ஒருவேளை குலைத்து போக பண்ணியிருந்தாலும் கர்த்தர் திரும்பவும் நிலைநிறுத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தர் என்ன செய்ய போறாருங்களா? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, தேவ ஜனங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த அதிகாரம் நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு அதிகாரம். அதிகமாக அநேக நேரங்களில் நாம் வாசித்து அல்லது தியானித்து அல்லது செய்திகளை கேட்ட ஒரு வேறு பகுதி. ஆமென். 37:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் மெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கடைந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த எலும்புகள் அல்லது இந்த உலர்ந்து போய் இருக்கிற இவர்கள் யார்? 11வது வசனம் வாசிங்க. என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அல்லேலூயா. இதோ அவர்களின் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்களே. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், இனி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை என்கிற நிலைமையில் இருக்கிற அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இதை சொன்னேன், இதை செய்வேன். நம்பிக்கையற்றிருக்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையாகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஆவியை உங்களுக்குள்ள வைக்க போறேன், நீங்க உயிர் அடைவீங்க, உங்க நம்பிக்கை துளிர்க்கும். உங்க நம்பிக்கைக்கு ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் உங்க நம்பிக்கையற்ற நிலைமையில நீங்க இருக்க போறது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இந்த தீர்க்கதரிசியை அந்த உலர்ந்து போயிருக்கிற அந்த நம்பிக்கையற்றிருக்கிற அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு நடுவில் அவரை கொண்டு போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அதை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அந்த உலர்ந்து போயிருக்கிற உயிரற்றிருக்கிற அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக ஆண்டவர் அவனை பணிக்கிறார். ஆமென். 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். அல்லேலூயா. உலர்ந்து போய் இருக்கிற நம்பிக்கையற்றிருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆமென், கர்த்தர் நம்பிக்கையான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லும்படி அந்த எசேக்கியேலை பணிக்கிறார். அல்லேலூயா. அவன் அப்படியே தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது என்ன நடந்துச்சு? 7வது வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி
இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் முறைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. இதைத்தான் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? உயிரடைவீர்கள். எப்படி அந்த உலர்ந்து போயிருந்த அந்த எலும்புகள், சிதறி கிடந்த அந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து ஆமென் ஒரு சேனையாய் காலூன்றி எலும்பி நின்றதோ அதுபோல ஆமென் நீங்கள் நம்பிக்கையற்றிருக்கிற உங்க வாழ்க்கையில என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் நம்பிக்கையோடு எனக்காக சேனைகளாய் எழும்பி நிற்பீர்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கையற்றிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். நாமும் ஒரு நாளில் நம்பிக்கையற்றவர்களாகத்தான் இருந்தோம். அல்லேலூயா. ஆமென். நம்மை நோக்கி தீர்க்க தரிசனம் அல்லது தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தையிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 4வது வசனம் பாருங்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முதல் காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அவைகள் கேட்டன. ஆமென். கர்த்தராலே சொல்லப்படும்படி தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த தேவ வார்த்தையை அந்த உலர்ந்த எலும்புகள் கேட்ட பொழுது அவைகள் என்ன செய்ததுங்க? உயிரடைந்தது. நாமும் ஒரு நாள் உலர்ந்து போயிருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க அல்லது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க நம்ம விட்டுக் கொடுத்த பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்தாருங்க? உயிரடைய பண்ணினார். அல்லேலூயா. இதுபோல பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள், உலர்ந்து போய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உயிரடைய வேண்டுமே ஆனால் அவர்கள் தேவ வார்த்தையை கேட்க பண்ண வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம். எனவே சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல நாம் என்ன செய்வோம்? பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமா வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. நம்முடைய அனுபவத்திலிருந்தோ அல்லது நம்முடைய அறிவிலிருந்தோ சொல்லுகிற வார்த்தைகள் அது பிரயோஜனப்படவே படாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமென். நீங்கள் எவ்வளவுதான் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம், எவ்வளவுதான் நீங்கள் அறிவுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசலாம், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய வார்த்தை தான் அது ஜீவனை கொண்டு வரும். அதனால தான் வசனத்தை படிங்க, வசனத்தை இருதயத்தில் நிறுத்துங்க, வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை உள்ளே இருந்தால் தான் வெளியே என்ன செய்ய முடியுங்க? சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற் போல் ஆவியானவர் கொண்டு வருவார். இப்போ நீங்கள் அநேகரை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அல்லது வியாதியஸ்தலுக்காக ஜெபிக்கும் பொழுது அல்லது நம்பிக்கையற்று இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆவியானுடைய ஒத்தாசையோடு உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் பேசும் பொழுது உலர்ந்து போயிருக்கிற நம்பிக்கையற்று இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை உயிரடையும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப என்னதுங்க? முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அந்த கர்த்தருடைய வார்த்தை உடையவர்களை நாம் இருக்கும் பொழுது அநேகரை உயிர்ப்பிக்கிறவர்களாய் மாற்ற நம்மால் அது இந்த கர்த்தருடைய வார்த்தையினால் முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். என் ஆவி உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? உயிரடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சேனைகளாய் எழும்பி நிற்பீர்கள். கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். இதை சொன்னேன், இதை என்ன செய்வேன்? செய்வேன். சரி. இந்த உயிரற்ற அல்லது நம்பிக்கையற்ற அந்த ஜனம் உயிரோடு எழுந்ததற்கு தீர்க்கதரிசி செய்த ஒரு 3 காரியம். தீர்க்கதரிசி செய்த ஒரு 3 காரியம். ஆமென். 1, அவன் ஆவிக்குள்ளானான். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்ற அந்த வேதவசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்பிக்கையற்றிருக்கிற உலர்ந்து போயிருக்கிற ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமேயானால் நாம் ஆவிக்குள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குள்ளாக இருந்தால் தான் நம் மூலமாக தேவனுடைய ஆவி உலர்ந்த எலும்புகளுக்குள்ள என்ன செய்ய முடியுங்க? கடந்து போக முடியும். அல்லேலூயா. ஆமாம். எனவே ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம், ஆவியானவரோடு ஒரு தொடர்பு உள்ள ஒரு மனிதன் தான் மற்றவர்களை உயிரடைய செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவரோடு உள்ள ஒரு உறவு ரொம்ப ரொம்ப என்னதுங்க? அவசியம். அப்போ தான் ஜனங்களுடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு அவர் நம்ம இடத்துல வெளிப்படுத்த முடியும். ஆமென். அந்த ஜனங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து அதற்கு ஏற்றாற் போல ஜெபிக்க ஆலோசனைகளை சொல்ல வேண்டுமேயானால் நம் ஆவியானவரோடு உள்ள ஒரு தொடர்பும் ஐக்கியம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி.
என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி என்ன செய்தாருங்களா? நடக்க பண்ணினார். அல்லேலூயா. ஏங்க, எலும்புகள் இருந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாலே போதுமே, ஏன் நடக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அல்லேலூயா. ஆமென். அந்த பள்ளத்தாக்கு எவ்வளவு நீளமோ எவ்வளவு உயரமோ தெரியல, எவ்வளவு அகலமோ தெரியல, ஆனால் அதை சுற்றிலும் அவன் என்ன செய்தானுங்களா? நடந்தான். ரைசலான். ஆமென். இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், தேசத்தின் ஜனங்கள் உயிரடைய வேண்டுமே ஆனால் நாமும் அந்த ஜனங்கள் இருக்கிற எல்லைகள் எங்கும் நடந்து ஆமென் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த செப எழுப்புதல் நடை என்றதை சொல்லலாம். அல்லேலூயா. நாம் அந்த நடந்து அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபத்தோடு நாம் செயல்படும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிற உலர்ந்து போயிருக்கிற எல்லா மனிதர்களையும் ஆமென் திரும்ப கர்த்தர் உயிர்ப்பிக்க வைக்கிறதற்கு அவரால் என்ன செய்யுங்க ஆகும். ஆமென். அல்லேலூயா. இது நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எந்த ஒரு கிராமத்திற்கு போகிறதற்கு முன்பதாகவும் அந்த கிராமத்திற்கு 2 பேரை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த கிராமம் முழுவதும் நடந்து, அந்த கிராமத்தின் எல்லை எங்கிலும் நடந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். பின்பு இயேசு அந்த கிராமத்திற்கு போகிறார். அங்கே அநேக ஜனங்கள் அற்புத அடையாளங்களை அவங்க என்ன செய்கிறாங்க? ருசித்து இயேசுவின் பக்கம் திரும்புகிறார்கள். அப்போ எந்த கிராமம் ரட்சிக்கப்படணுமோ, அல்லது எந்த கிராமத்தில் நம்பிக்கையற்று இருக்கிற ஜனங்கள் உயிரடைய வேண்டுமோ, எந்த உலர்ந்து போன எலும்புகள் ஆண்டவருக்கென்று சேனைகளாக எந்த இடத்துல எழும்ப வேண்டுமோ, அங்கே ஒரு ஜெப நடை ரொம்ப ரொம்ப என்னதுங்க அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் உதாரணமாக சிறுவர் ஊழியங்களை கிராமங்களில் செய்கிறோம். அந்த சிறுவர் ஊழியங்களில் அந்த கிராமங்களில் இருக்கிற அந்த சிறுவர்கள், அந்த கிராமங்களில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே ஆனால் நாம் அந்த கிராமத்தின் எல்லை எங்கிலும் ஒரு விஷயம் நடந்து கர்த்தரை துதித்து கர்த்தரை நாம் தேடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கும் பொழுது அங்கே ஒரு உயிர் மீட்சி உண்டாகிறதை நம்மால் காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் இங்கே தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை, நம்பிக்கையற்ற ஜனங்கள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கை, உயிரற்றிருக்கிற அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை சுற்றி அவர் என்ன செய்தாருங்க? நடக்க பண்ணினார். அல்லேலூயா. முதலாவது ஆவிக்குள்ளானான், 2வது அவைகளை சுற்றி நடந்தான், 3வது அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னான். அல்லேலூயா. எதை தீர்க்க தரிசனமாக சொன்னான்? தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று அவன் தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொன்னான். அல்லேலூயா. நாம் இந்த 3 காரியங்களை அவன் செய்த பொழுது அவைகள் எலும்புகள் உண்டாயிற்று, தோள்கள் மேற்புறமாக மூடிற்று, ஆவி உள்ளே வந்தது, அவைகள் சேனைகளாய் காலோன்றி எழும்பி நின்றது. அல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்வேன், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று அவர் என்ன செய்திருக்கிறாருங்க? வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்பிக்கையிட்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள நம்பிக்கை உள்ளாக செய்வார். ஆமென். உலர்ந்து போயிருக்கிறவைகள் ஆண்டவருக்காக சேனைகளாய் எழும்பி நிற்க செய்வார். மரித்து போயிருக்கிற ஜனங்கள் இயேசுவுக்காக உயிரடைந்தவர்களாய் மாற்ற அவர் சேனையாய் எழும்பி நிற்க அவரால் முடியும். ஆமென். ஆனால் அதற்கு ஒரு கருவியாக சபையை, தேவ ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நாம் ஆவியானவரோடு ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் எங்கே போகணும்? யாருக்கு ஆண்டவருடைய அன்பு சொல்லணும்? எங்கே இருக்கிற நம்பிக்கையற்ற ஜனங்கள் உயிரடைய செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை அறிந்து அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாய் நாம் என்ன செய்ய வேணுங்க? நடந்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்கிற தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது அங்கே ஒரு உயிர் மீட்சி உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. பவுல் ஆசியா கண்டத்திற்கு போக அவர் பிரயாசப்பட்ட பொழுது ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். ஆமென். அவர் எங்கே அனுப்புகிறார்? மக்கதோனியாவுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இல்லைப்பா, நீ ஆசியாவுக்கு போக வேண்டாம், இப்போ நீ போக வேண்டிய இடம் எது? மக்கதோனியாவுக்கு போ. ஆமென். பாருங்க, அந்த தேவ ஆவியானவருடைய ஐக்கியம் இருந்ததுனாலே அந்த தேவ ஆவியானுடைய நடத்துதலுக்கு தன்னை விட்டு கொடுத்தார். ஆமென். அவர் மக்கதோனியாவுக்கு போன பொழுது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செஞ்சதுங்க? உண்டானது என்று சொல்லி நாம் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே உலர்ந்து போயிருந்த நம்பிக்கையற்றிருந்த அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது, தேவனுடைய வார்த்தை என்கிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்ட பொழுது அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். ஆமென். கிராமங்கள் தோறும் பவுல் நடந்து திரிந்து, அல்லேலூயா, பட்டணங்கள் தோறும் பவுல் நடந்து திரிந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆமென். நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை விட்டு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். உலர்ந்து போயிருக்கிற நம்பிக்கையற்றிருக்கிற ஜனங்கள் உயிரடைய அவர் செய்கிறதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஆமென். இன்றைக்கும் நம்பிக்கையற்றிருக்கிற ஜனங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வருகிற சுவிசேஷத்தின் வழியை சுமக்கிறவர்களாய் நம்மை மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேலை பயன்படுத்தின அதே ஆண்டவர் உலர்ந்து போயிருக்கிறவர்களை உயிரடைய பண்ண நம்மையும் பயன்படுத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாமும் ஆவியானவரோடு ஒரு ஐக்கியத்தில், ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்தில் இன்னும் பலப்படுவோம். அவருடைய வார்த்தையை சுமக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென். உலர்ந்து போயிருக்கிற ஜனங்கள் நடுவில் உலாவுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவையுள்ள ஜனங்களை ஆமென் தேடி நாம் போக நாம் பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை நேர் வழியாக நடத்துவாராக. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொன்னார், கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் என்ன செய்யுங்க, சீசர்களை போய் வழிக்கு பையாவது தடியையாவது எதையும் நீங்கள் எடுக்காமல் என்ன செய்யுங்க, ஆமாம் எங்கெல்லாம் அந்த பட்டணங்கள் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் சொன்னதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் நடந்து திரிவோம். கர்த்தர் நிச்சயமாக உணர்ந்து போயிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதற்கு நம்பிக்கையற்றிருக்கிற அநேகர் அறுப்புண்டு போவோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிற அநேகர் இல்லை, வாழ வைக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார் என்கிற உயிரடைய பண்ணுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே ஜனங்கள் அவரை நடத்த நம்மை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமென். தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சில நேரம் அவர் சொல்கிறது நமக்கு சந்தேகமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இருந்தாலும் தைரியமாக சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 2 கிட்னி ஃபெயிலரான ஒரு ஐயா சாக கிடக்கிறாரு. வெளியே பந்தரெல்லாம் போட்டாச்சு, சேர்லாம் போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க. ஆனால் திடீரென்று ஜெபிக்கும்படியாய் ஒரு ஆசிரியர் என்னை கூட்டி போனார். நாங்கள் ஜெபித்து முடித்த பொழுது அந்த பாட்டிகிட்ட எனக்கு சொல்லணும் போல் ஒரு எண்ணம் வந்துச்சு. நாளை காலையில் தாத்தா எழும்பி இட்லி கேட்பார், என்ன செய்யுங்க இட்லி கொடுங்க, கர்த்தர் ஒரு நல்ல சுகத்தை தந்திருக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை பார்க்கல, அப்படியே அந்த பாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆமென். அதே போல் அடுத்த நாள் காலையில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இட்லி ரெடி பண்ணியிருக்காங்க. தாத்தாவும் கேட்டு சாப்பிட்ருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கர்த்தர் சொல்லும் பொழுது அதை சொல்கிறதுக்கு தயங்காமல் நாம் என்ன செய்வோங்க, சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படியே செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறத மாத்திரம் சொல்லணும். ஆமென் சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேர் தங்கள் மனசில் வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல, தேவன் சொன்னதை மாத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. சொன்னேன் இதை செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உயிரடைய பண்ணுகிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒன்று, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுத்து நிறுத்துவார். பூர்வ காலத்தில் இருந்ததை போல் அவர் ஸ்தாபிப்பார். 2வது, நம்பிக்கையற்றிருக்கிற உலர்ந்து போயிருக்கிற அறுப்புண்டு போவோம் என்கிற எண்ணமுடைய ஜனங்களுக்குள்ளே அவர் தம்முடைய ஆவியை என்ன செய்வாங்க, வைத்து உயிரடைய பண்ணுகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். அதை சொன்னார், அதை நிச்சயம் அவர் செய்வார். அல்லேலூயா. 3வதாக எசேக்கியேல் 36 நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் நாட்களிலே தேவ ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை என்ன செய்வேன் என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தினுடைய சரித்திரத்தை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவர் தந்த அந்த தேசத்தில், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் செழிப்பாய் வாழ்ந்த நாட்களில் கர்த்தரை மறந்து போனார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். யூதா கோத்திரத்தை தவிர மற்ற எல்லா கோத்திரங்களும் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரக ஆராதனைக்கு விட்டு கொடுத்து தீயில தங்களுடைய பிள்ளைகளை கடக்க பண்ணி இப்படி அநேக பாவங்களை செய்தபடினால அந்த 10 கோத்திரங்களையும் அசீரியர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அசீரியர்கள் அவர்களை அடிமைகளாக கொண்டு போனார்கள். ஆமென். ஆமென். யூதா ஜனங்கள் கொஞ்சம் ஆண்டவரை தேடவும் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகவும் அவர்கள் வாழ்ந்தாலும் இறுதியிலே முழுவதுமாய் தேவனை விட்டு விலகும் பொழுது அந்த யூதா தேசத்து ஜனங்களையும் ஆண்டவர் பாபிலோனியருடைய கை
கைகளில் என்ன செய்தாருங்க? ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது தேசம் பாழாய் கிடக்கிறது. தேசம் அங்கே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி கிடக்கிறது. அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் திரும்ப உங்களை என்ன செய்வேன்? இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன். இந்த பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல என்ன செய்யுங்க? மாறும் என்று ஆண்டவர்களுக்கு வாக்கு பண்ணின ஒரு வார்த்தை தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஆமென். நீங்கள் 33வது வசனத்தை வாசிப்பீர்களானால் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்று அவாந்தரமும் பாலும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, தேவ ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறிற்று. ஆமென். திரும்பவும் தேவ ஜனம் அந்த தேசத்தில் குடியேற்றப்பட்டு அரணைப்பான பட்டணங்கள் கட்டப்பட்டு எசேக்கியேல் சொன்னது போல திரும்பவும் தேவனுடைய ஆலயம் எடுத்து கட்டப்பட்டு அங்கே ஒரு மகிமையான ஆமென் தேவ ஜனத்தினுடைய ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை காண ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் பாழாய் போனவைகளை திரும்ப பயிர் நிலமாய் மாற்றுகிறவர், நிர்மூலமானவைகளை திரும்ப கட்டுகிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையிலும் ஆமென் ஒருவேளை தேவனை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகளில் ஆமென் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம். தேவ ஜனத்தை திரும்ப எடுத்து கட்டின ஆண்டவர் நம்முடைய சந்ததியை, நம்முடைய விசுவாச பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களையும் ஆமென் விசுவாசத்தில் திரும்ப கட்டுகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனை விட்டு விலகி போன அவர்கள் தேவன் பக்கமாய் திரும்ப அவர்களுக்கென்று ஒரு ஆராதனை ஸ்தலத்தை, ஒரு ஆலயத்தை கட்டி தேவனை அவருடைய பிரமாணங்களின்படி ஆராதிக்கிறதற்கு செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். எனவே பிரமாணங்களை விட்டு விலகினவர்கள், தேவ ஆராதனை விட்டு விலகினவர்கள், தேவ சமூகத்தை விட்டு விலகினவர்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் பரிசுத்தமில்லாத தன்மைகளினாலும் தேவனுடைய அன்பை விட்டு விலகினவர்களை திரும்பவும் நிலைநிறுத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அதை சொன்னேன், அதை செய்வேன், எல்லா ஜனங்களும் அதை காண்பார்கள். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுகிற ஒரு சத்தியமுள்ள வார்த்தை என்னவென்றால், ஆமென், உங்கள் சந்ததி கர்த்தரை சேவிக்கும். ஆமென். கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற உங்கள் சந்ததி கர்த்தரிடமாக திரும்பும். தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவங்க சந்ததியை கர்த்தர் தம்பக்கமாய் திருப்பும்படி தன்னை சேவிக்கிற ஒரு சந்ததியாய் மாற்றுகிறதற்கு அவர் உண்மை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய அக்கிரமங்களை மன்னித்தவருடைய பாவங்களை நிவர்த்தியாக்கி திரும்பவும் அவர்களை எடுத்து கட்டுகிறதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவர். ஆமென். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்ய. கர்த்தர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவார். உலர்ந்து போன எலும்புகளை திரும்பவும் உயிர்ப்பிக்க செய்வார். பாழாய் கிடக்கிறவைகளை திரும்பவும் ஆமென் எடுத்து கட்டி பயிர் நிலமாய் மாற்றுகிற, நிர்மூலமானவைகளை திரும்ப கட்டி ஆமென் பயிர் நிலமாய் மாற்றுகிற நல்ல தேவன். ஆமென். நாம் இருக்கிற இடங்கள் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 37வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களை மனிதரை பருக பண்ணுவேன். நாம் இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று என்னதுங்க? விண்ணப்பம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். நாம் கேட்ட வசனங்களை நினைவு கூர்ந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரி அணையாதவர். ஆமென். ஆமென். அவர் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டி திறப்பானவைகளை அவைகளை சரி செய்து ஸ்தாபித்து முன்பிருந்தது போல நிறுத்த அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். 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 ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப வாழ்வு திரும்ப கட்டப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலை ஜெபம் ஆமென் திரும்ப கட்டப்படுவதாக. ஆமென். உபவாச ஜெபம் திரும்ப கட்டப்படுவதாக. ஆதியிலிருந்து முன்பிருந்தது போல என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்கள் விசுவாச வாழ்வு முன்பிருந்தது போல மாறட்டும். எங்கள் பலவீனம் எல்லாம் ஆண்டவரை மாறி முன்பிருந்தது போல ஒரு பலத்தை கர்த்தர் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் கர்த்தர் தருவீராக, 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 தருவீராக. என் ஆவி உங்களுக்குள்ள அனுப்புவேன். நீங்கள் உயிரடைவீர்கள்.
தகப்பனே, நம்பிக்கையற்றிருக்கிற பகுதியெல்லாம், நம்பிக்கையற்றிருக்கிற நிலைகள் எல்லாம் மாறட்டும், திரும்ப உயிர் அடையட்டும் ஆண்டவரே. எதை குறித்து தேவஜன நம்பிக்கையற்றிருக்கிறதோ ஆமென், அதிலெல்லாம் ஒரு மீட்சி, உயிர் மீட்சியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக. ஓ நன்றி 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 நன்றி. பொருளாதாரத்தில் நம்பிக்கையற்று இருப்பார்களானா இப்பொழுது ஒரு உயிர் மீட்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. சரீர சுகத்தில் ஒரு நம்பிக்கையற்று இருப்பார்களானா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒரு உயிர் மீட்சி. உம்முடைய ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே, உயிரடைய பண்ணுகிற உம்முடைய ஆவியை அனுப்புங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்து, ரட்சிப்பை குறித்து நம்பிக்கையற்று இருப்பார்களானால் இப்பொழுது ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்று இருக்கிறார்களோ கர்த்தர் உம்முடைய ஆவியை அனுப்பி ஒரு உயிர் மீட்சி உண்டாக செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நான் என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். உங்கள் நம்பிக்கையற்ற நிலை மாறும். கர்த்தர் உங்களை உயிரடைய பண்ணுவா. சேனைகளாய் எழும்பி நின்றது சேனைகளாய் எழும்பி நிற்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயனிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். பாலானவைகள் பயிர் நிலமாகும், நிர்மூலமானவைகள் திரும்ப எடுத்து கட்டப்படும். பாலானவைகள் பயிர் நிலமாகும், நிர்மூலமானவைகள் திரும்ப எடுத்து கட்டப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் சந்ததி கட்டப்படும், உங்கள் சந்ததி விசுவாசத்தில் கட்டப்படும், உங்கள் சந்ததி தேவனை அறிகிற அறிவிலே கட்டப்படும், உங்கள் சந்ததி தேவனை ஆராதிக்கிறதுல கட்டப்படும். கர்த்தர் இதை செய்வா, அதை சொன்னேன், அதை செய்வேன். இவைகளை நான் அனுக்கிரகம் பண்ணும்படி ஆமென் விண்ணப்பம் பண்ணுங்கள். இவைகளை நான் அனுக்கிரகம் பண்ணும்படி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆமென். ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க, ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. பாலானது திரும்ப பயனிலமா மாறும், நிர்மூலமானது திரும்ப கட்டப்படும், மரித்து போனது திரும்ப உயிரடையும். ஆமென் 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 ஆமென். உன் சகோதரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். கெட்ட குமாரனை குறித்து வேதம் சொல்கிறதே, மரித்தவர்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தேவ ஆவியினால் அவைகள் ஆகும். நீங்க விண்ணப்பம் பண்ணுகிறதுல சோர்ந்து போகாதீங்க, ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. ஆமென் ஆமென். தகப்பனை விட்டு தூர போனவன் திரும்ப வருவான், தகப்பனுக்கு வருவான், தகப்பனுடைய அன்புக்குள்ளாய் வருவான், தகப்பனை தேடி வருவான். நீங்க விண்ணப்பம் பண்ணுகிறதுல சோர்ந்து போகாதீங்க. ஆமென். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் உயிரடைதல் உண்டாகும், ஒரு உயிர் மீட்சி உண்டாகும். நீங்க விண்ணப்பம் பண்ணுகிற சோர்ந்து போகாதீங்க. இழந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவார். புறஜாதிகள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை, ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவா. நீங்க விண்ணப்பம் பண்ணுகிறதுல சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அப்படி முகங்கள் பிரகாசம் அடையும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும். பரிசுத்த மாளிகை எழுப்போம், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் விடுதலை முழங்கிடுவோமே.
அந்த துதி ஓடி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணை நாய் அவர் கனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணை நாய் அவர் கனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைவிடா. கர்த்தர் செய்ய போகிற 3 காரியம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை பூர்வ காலத்தில் இருந்தது போல அவர் திரும்ப எடுத்து நிறுத்துவார். நம்பிக்கையற்றிருக்கிற ஜனங்களுக்குள்ளே நம்முடைய ஆவியை அனுப்பி அவர் உயிரிடைய செய்வார். ஆமென். நமக்குள்ள அதை செய்ய போகிறார். நம்மை கொண்டு அநேகர் உயிரிடைய செய்ய போகிறார். 3வதாக, பாழாயிருக்கிறவர்களை பயிர் நிலமாகவும் நிர்மூலமானவைகளை எடுத்து கட்டி, ஆமென் ஆமென், திரும்பவும் தொழுது கொள்ளுகிற, திரும்பவும் ஆராதிக்கிற, திரும்பவும் கர்த்தரண்டை திரும்புகிற ரட்சிப்புக்கு ஏற்றவர்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் இதை சொன்னார், இதை செய்வார். நாம் விசுவாசிப்போம். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாம் எதிர்பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்புவோம். கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேளையில் உங்கள் சமூகத்தில் வந்து உம்மை பாட துதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தீங்களே, மக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமென் ஆமென். அநேகரை உயிர்ப்பிக்கிறவர்களாய், ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில உயிர் மீட்சி அடைகிறவர்களாய் மாற கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. தேவன் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய். தொடர்ந்த வாரம் முழுவதும் நடத்தும். உடைய கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளுக்கு கர்த்தர் போதுமானவராக இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் மாற்றுங்க. தேவனை அறிய வேண்டும் என்கிற ஆசை உண்டாகட்டும். தேவனை நெருங்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தேவனுடைய தயவுள்ள கரம் கொண்டு நடத்துவதாக ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் வேலையடைப்பீராக. சத்துரு தொடக்கூடாது. கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்டாயிருக்கட்டும். ஒன்றும் உனக்கு குறைபடாது என்று சொன்னவர் உடைய வார்த்தையின்படியே கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. போதுமானவராயிருங்க. ஆண்டவரை விசேஷமாய் பொது தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கிருபை பலனை தாங்க. தேவனை தேடி நன்மைகளை சுதந்திரிக்கிற கிருபை உண்டாகட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த வசனத்தின்படியாய் கர்த்தரை தேடி நன்மைகளை சுதந்திரிக்க, தேவனை தேடி வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. வராத பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல அன்று சுகத்தையும் பலனையும் கர்த்தர் தாங்க. தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தாங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு அன்பின் கயிறுகளினால் இழுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே. சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் கூடி வந்திருக்கிற யாவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு வாழ்த்துங்க.